இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி அடிக்கடி டெல்லி போறது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. கமான் சுனேனா, எப்ப பார்த்தாலும் ஒரே கேள்வியை கேட்டுட்டு இருக்க. இங்க பார் சுனேனா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதாவது நான் டெல்லியில என்னோட பார்ட்னர்ஸ் கூட புது கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு. ரிலாக்ஸ். அட, அதுக்காக அடிக்கடி டெல்லி போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது உங்களுக்கு? அதான் இங்க ஏற்கனவே ஒரு பிசினஸ் இருக்குல்ல. ஐயோ சுனேனா, நீ எல்லா விஷயத்துக்கும் வாக்குவாதம் பண்ற, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற? அட என்ன இது, இன்னும் நீ பேக்கிங் பண்ணவே இல்ல? உனக்கு தெரியும்ல நான் போகணும்னு. என் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. உங்க பேக்கிங்க நீங்களே பண்ணிக்கோங்க. எந்த வேலையும் ஒழுங்கா செய்யவே மாட்டேன்ற நீ. வேலை விஷயமா தானே டெல்லிக்கு போறீங்க? அப்புறம் இந்த ஸ்விம்மிங் காஸ்டியூம் இதுல எதுக்கு? என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ சுனேனா, நாள் முழுக்க வேலை செஞ்சு நான் டயர்ட் ஆயிடுவேன். சரி சாயங்காலம் ஸ்விம்மிங் போலாமே நினைச்சேன். இதனால என்ன பெரிய இடியா விழுந்துற போகுது? சரி, உனக்கு பிடிக்கல, இதோ எடுத்துடுறேன். வெளில போட்டேன், போதுமா? இல்ல, இருக்கட்டும், விடுங்க. அப்புறம் நீங்க தேவையில்லாம நான் சந்தேகப்படதான்னு நினைப்பீங்க. ரிலாக்ஸ். நீ எப்பவும் சந்தேகப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். என் மேல நீ ரொம்ப பாசம் வச்சிருக்கல. திஷா இன்னும் வரல. திஷாவும் உங்க கூட வருது நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுனேனா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். நான் எங்கேயும் போகல. நான் ஜஸ்ட் சாருக்கு இந்த முக்கியமான ஃபைலை கொடுக்க வந்தேன். இந்தாங்க சார். நீங்க இந்த ஃபைலை கேட்டீங்க. இதுல முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க சொன்னது, அப்புறம் இது உங்களோட டிக்கெட், அப்புறம் ஹோட்டல் புக்கிங் பண்ண பேப்பர்ஸ். ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பலாம். ஓகே சார். பாய் மேம். திஷா மட்டும் இல்லைன்னா நான் எப்படி தனியால இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்? திஷா இல்லைன்னா என்ன ஆயிட போகுது? அப்படி என்ன புதுமையை செஞ்சுட்டா திஷா? அப்புறம் இந்த வேலையை ஒரு பியூன் கூட செய்யலாம்ல. இவ இடத்துல ஏன் ஒரு பையனை நீங்க வேலைக்கு வைக்க கூடாது? சுனேனா, உன்னோட இந்த விஷயம் தான் டெல்லியில நிறைய ஞாபகப்படுத்த போகுது. அந்த அளவுக்கு நீ என்ன லவ் பண்றல. அப்பயே என்ன உங்க கூட டெல்லி கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா, நீங்க இல்லாம நான் எவ்வளவு தனியா ஆயிடும் தெரியுமா? கண்டிப்பா, நான் அடுத்த தடவை கண்டிப்பா உன்னை என் கூட டெல்லி கூட்டிட்டு போறேன். நிச்சயமா. ப்ராமிஸ். உன் மேல சத்தியம். சுனேனா, என்னோட டாக்ஸி வந்துச்சு. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. கவனமா இருங்க. டைமுக்கு சாப்பாடு சாப்பிடுங்க. ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். நீயும் டைம் சாப்பிடு. மனிஷ் இப்போதான் டெல்லிக்கு புறப்பட்டு போனாரு. நானும் கொஞ்ச நேரத்தில் கிளம்புறேன். எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சுல்ல? சரி. வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஐயோ அதெல்லாம் கேட்காதப்பா. இன்னைக்கு சுனேனா என்னை பிடிச்சிட்டா. அட, அவ என்னோட ஸ்விம்மிங் காஸ்டியூமை பார்த்துட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சேன் தெரியுமா. ரொம்ப புத்திசாலி அவ. இனிமே அவன் முன்னாடி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சார், நீ போன வை, நான் நேரில் வந்து பேசுறேன். என்னாச்சு சார், உங்க ஒய்ஃபை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? நீ வண்டியை முன்னாடி பார்த்து ஓட்டு, நான் பேசுறது கேட்டுட்டு இருக்காது. சார், வண்டியை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஓட்டுவேன் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட்டில் இது வரைக்கும் போனதே இல்லை சார். ஆமாம், உள்ளே எப்படி இருக்கும்? முக்கியமாக ஃப்ளைட்டு ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஆனால் விதி என்ன டாக்ஸி டிரைவராக ஆக்கிடுச்சு. அப்புறம் என்னோட ஆல்காவும் ஃப்ளைட்டை விட குறைஞ்சது இல்லை சார். அந்த ஆல்கா யாரு சார்? அது என்னோட வண்டி பேர் சார். ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஓரமாக நிறுத்து, கொஞ்சம் வேலை இருக்கு. ஹலோ சார், திலக் நகருக்கு வந்துட்டேன். கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்களா? அப்படின்னா சார் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். சார் என்ன சார், ஏதோ சத்தம் கேட்குது. அட, நீ வேலையை பாருப்பா.
பேசாமல் வண்டி ஓட்டு. சார் உங்கள் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகல. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் கிரீன் லில்லிக்கு அங்கே போ. சார் அது 2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கே. அதனால தானே இது மூலிமா வாழ்க்கைக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்குதுல்ல. சார் அதில் சார் விஷயம், ஏர்போர்ட்டில் கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. அந்த கஸ்டமருக்கு என்னோட சார்பாக சாரி சொல்லுங்கள். சார் உங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம், கிரீன் லில்லி. எவ்வளோ ஆச்சு? 450 ரூபா சார். ஐயோ சில்லறை இல்லை சார். பரவாயில்ல, வச்சுக்கோ, டிப்ஸாக வச்சுக்கோ. தேங்க்யூ சார். சார் இந்தாங்க சார் உங்களோட டீ. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா சார்? சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். என் பேர் ரோஷன் குமார். நான் இங்கே டீலக்ஸ் ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். மிஸ்டர் ரோஷன் குமார், ரூம் நம்பர் 301. சார் இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் ரூம் பக்கத்தில் 302 இல்லை 303 காலியாக இருக்கா? ஏன் சார்? இல்லை, என் ரூம் எனக்கு பிடிக்கலன்னா நான் பக்கத்துலேயே ஷிஃப்ட் ஆகலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன். மன்னிக்கணும் சார், எந்த ரூமும் காலியாக இல்லை. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே இருக்கிற எல்லா டீலக்ஸ் ரூமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஐடி கொடுக்குறீங்க சார்? இந்தாங்க. அதுக்குள்ளே உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிடுங்க. சரி. தேங்க்யூ சார். கொடுங்க சார், உங்கள் பொருளை உங்கள் ரூமில் வச்சிடுறேன். வாங்க சார். கையெடு. என் பெர்மிஷன் இல்லாமல் என் பெட்டி மேலே கை வைக்காத. நவரே. சார் சாரி சார். என்ன சிடுமூஞ்சா இருக்கார் இவரு, தேவையில்லாமல் திட்டிட்டு போகிறாரு. ரிலாக்ஸ். ரெண்டு நாளைக்கு நிம்மதி தான். பொண்டாட்டியோட தொல்லை இருக்காது, நைன் பேச்சு இருக்காது. வாழ்க்கையே நிம்மதி இல்லாம பண்ணிட்டா. ரிலாக்ஸ். சரி, டிவி போட்டு பார்ப்போம் ஏதாவது வருதான்ட்டு. வீட்டில் பொண்டாட்டி கிளந்து ரிமோட் வாங்கவே முடியாது. 24 மணி நேரம் சீரியல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பான். பயங்கரமா பசிக்குது. ஏதாவது சாப்பிட ஆர்டர் பண்ணுவோமா? ஹலோ, வேண்டாம். ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வித் எக்ஸ்ட்ரா சாஸ். தேங்க்யூ. ரொம்ப வெக்கையா இருக்கு, சஃபகேஷனா இருக்கு, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஏசி ஒழுங்கா வேலை செய்யல போல இருக்கு. யார் அது? கேக்குறல, யார் அது? குட் மார்னிங் சார். ரூம் சர்வீஸ். என்னப்பா வாசனை நல்லா இருக்கு. அட, யாருக்கு எடுத்துட்டு போற? ரூம் நம்பர் 301க்கு ஒரு சார் வந்திருக்காருல, அவருக்கு. ஐயோ, ரொம்ப சிடுமுஞ்சிக்காரரு. ₹1 கூட உனக்கு டிப்பு கொடுக்க மாட்டார், பாத்துக்க. அட அப்படிலாம் சொல்லாதப்பா, இன்னைக்கு காலையிலேருந்து போனே ஆகலை. பாத்துக்கிட்டே இரு, இன்னைக்கு உனக்கு ₹1 கூட கிடைக்காது. போ போ. எப்போ பாரு பொறாமையிலே இரு. ரூம் சர்வீஸ். கேக்குறல யாருன்னு? இங்க பாரு, என்ன பயம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாத. என்னென்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா? இவர் உள்ள யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு? என்கிட்ட தப்பிக்க முடியாது. நீ இங்க பாரு, என்கிட்ட கன் இருக்கு.
நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஷூட் பண்ணிடுவேன், நான் கொன்னுடுவேன் உன்னை. இங்க பாரு, உன்னை ஷூட் பண்ணிடுவேன். என்னாச்சு? உள்ள இருந்து ஷூட் பண்ற சவுண்ட்லாம் வருது. ஆ! நீ இங்கே இரு, நான் போய் செக்யூரிட்டி கார்டை கூட்டு வரேன். ப்ளீஸ் நீங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி வாங்க. ஒரு என்ன சத்தம் இது? சார் முன்னாடி வராதீங்க, இந்த ரூம்ல இருந்து ஷூட் பண்ற சவுண்ட் வருது சார். முன்னாடி போக வேண்டாம். ஷூட் பண்றாங்களா? ஆமா சார். வெளியே வா. ரமேஷ், இது இந்த ரூம் தான். ஏய்! என்ன பயமுறுத்தாத. ஆ! இப்போ ஷூட் பண்ற சத்தம் ஆமா, கேக்குது. எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அட, ஹோட்டலை பத்தி கவலைப்படுறேன், யாரையாவது கொண்டுட்டாருனா? ஆனா சார் ரூம்ல தனியா தானே இருக்காரு. சரி, நீங்க பின்னாடி போங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க. ஷூட் பண்ணிடுவோம் உன்னை. என்ன பயமுறுத்த நினைக்காத. சாவி கொடு. உன்னால தப்பிக்க முடியாது. சுற்றுவா உன்னை. இப்ப நம்ம என்ன பண்றது? அட, சிஐடி வரதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். வா சீக்கிரம் போயிடலாம். சரி, சீக்கிரம் வா. சீடி கிட்ட தப்பிக்கிறது கஷ்டம் இல்ல, ரொம்ப முடியாத காரியம் அது. பாரு, ஏடா கூடமா எதுவும் பேசிட்டு இருக்காத. நீ ஒரு வேலை பண்ணு, நீ இந்த சிட்டியை விட்டு எங்கேயாவது போயிடு. அப்புறம் இங்க பாரு, எனக்கு ஃபோன் பண்ணாத, நானே உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரியா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. இங்கிருந்து தான் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் ஒரு புல்லட் எங்க ஹோட்டல் கார்டு ரமேஷ் மேல பட்டு போயிடுச்சு. இவரை சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. வாங்க. இதுவா? ஆமா சார், இதுதான் 301. இதுல தான் மிஸ்டர் ரோஷன் தங்கியிருந்தாரு. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த ரூமுக்குள்ள வர்றதுக்கு இல்ல போறதுக்கு இந்த கதவு இல்லாம வேற ஏதாவது வழி இருக்கா? ஜன்னல்ல இருந்து வெளியில போக முடியுமா? இல்லனா உள்ள பாத்ரூம்ல ஏதாவது டோர் இருக்கா? சார், இது இன்டர் கனெக்ட் ரூம் 302ஓட. ஸோ இதோட கதவு 302ல இருக்கு. அந்த 302ல யார் இருக்காங்க? மிஸ்டர் குமார் தான் தங்கியிருக்காரு. ஆனா இப்போ அவரு ஹோட்டல்ல இல்ல. ஃப்ரெடி, கவனமா இருங்க. சார், ஒரு வேலை பண்ணு, அந்த மேனேஜரை வர சொல்லு. அப்புறம் நம்ம ஆளுங்களையும். சாரி, மேனேஜரை உள்ள வர சொல்லுங்க. சார், இந்த ரூமில் நிறைய புல்லட்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. சார், 7 புல்லட் ஷெல்ஸ் கிடைச்சிருக்கு. 7 புல்லட் ஷெல்ஸ் தான் இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, இந்த கன். இந்த கன் யாரோடதுன்னு தெரியல. இது ரோஷனோடதா இல்ல வேற யாருதா? ஸ்ரேயா, இதை பாரு, இதுல 5 புல்லட்ஸ் இருந்தாகணும். அப்புறம் சார், விஷயம் என்னன்னா, புல்லட்ஸ் எல்லாமே இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். ஏன்னா எல்லா புல்லட்ஸும் உள்ளே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க. இதை பாருங்க சார், ஒரே ஆளோட இது 2 டிரைவிங் லைசன்ஸ். என்ன சொல்ற? ஆமா சார், இங்க பாருங்க, ஒன்று மனிஷ் என்ற பேர்ல, அப்புறம் இன்னொன்று ரோஷன் என்ற பேர்ல. மனிஷ், ரோஷன். சார், பேன் கார்டு வந்து மனிஷ் பேர்ல தான் இருக்கு. அப்படின்னா இந்த ஆள் அவரோட அடையாளத்தை மறைக்கணும்னு நினைச்சிருக்காரு. 9லேருந்து 11 மணிக்குள்ளே இருக்கிற ஃபுட்டேஜ் எங்கே போச்சு? ஒருவேளை யாராவது காலையில் 9லேருந்து 11க்கான ஃபுட்டேஜை அழிச்சிருக்கலாம். அப்புறம் இந்த சமயத்தில் தான் 3வது ஃப்ளோரோட கெஸ்ட் எல்லாம் என்ட்ரி ஆனாங்க. இப்போ புரியுது.
அப்படின்னா உங்கள் ஹோட்டலில் நடந்ததுக்கு காரணம் உங்கள் ஹோட்டலுக்கு உள்ளே இருக்கிற ஆளுங்க தான். ஹோட்டலில் யாராவது ஏன் சார் இப்படி பண்ண போகிறாங்க? மேடம், ஃபுட்டேஜை உள்ளே இருக்கிறவங்களால மட்டும்தான் அழிக்க முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஆள் நீங்களாக இருக்கலாம். இல்லை சார், என்ன சார் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? நான் ஏன் சார் அப்படி பண்ண போகிறேன்? ஏன் பண்ண மாட்டீங்க? இந்த ரூம்ஸ் உங்களோடது, இதோட கண்ட்ரோல் மொத்தமாக உங்ககிட்ட இருக்கு. ஏன் பண்ண மாட்டீங்க? இல்லை சார், ஆனால் ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு முடிவெடுக்க வேண்டியது எங்களோட ஏசிபி சார் தான். சார் ஆ தெரிஞ்சிடுச்சு. மொத்தமாக சேர்த்து 7 தடவை தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. 5 சுவரில் ரூமில், 1 மனிஷ்க்கு பட்டிருக்கு, அப்புறம் 1 வெளியே மெயின் டோரில். அப்புறம் 5 மீதம் இருக்கு மேக்சினில். எஸ் சார். சார், ஆ என்ன தெரிஞ்சுது? சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏதாவது கிடைச்சதா? சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கல சார். யாரோ 9 மணிலேருந்து 11 மணி ஃபுட்டேஜை அடிச்சிருக்காங்க. இது எப்படி நடக்கும்? வாங்க ஸ்னேகா மேடம், வாங்க. உங்க ஹோட்டல்ல என்ன நடக்குது சொல்லுங்க. இதை பண்ணது யாரு? எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது சார். எப்படிங்க உங்களுக்கு தெரியாம இருக்கும்? நீங்க தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர், உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். இதை பண்ணது யாரு? சார் எனக்கு தெரியாது சார். ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த ரோஷன் அதாவது மனிஷ் இதுக்கு முன்னாடி உங்க ஹோட்டலுக்கு அவர் வந்திருக்காரா? ஆமாம் சார், மிஸ்டர் ரோஷன் இந்த ஹோட்டலுக்கு பல தடவை வந்திருக்காரு சார். அப்புறம் மாசத்துல 2 தடவையாவது இங்கே இருப்பார் சார். ஆனால் இந்த மாதிரி எப்போ நடந்ததில்லை சார். மறுபடியும் அதே மாதிரி சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அப்புறம் அந்த 4 பேர் இதே ஃப்ளோர்ல இருந்தாங்களே, அவங்க என்ன ஆனாங்க? சார் அவங்க அடிக்கடி, அதாவது ரோஷன் இங்கே வரும்போது, நான் சொல்ல வர்றது என்னன்னா, மனிஷ் சார் வரும்போது அவங்களும் வருவாங்க. அப்போ பக்கத்து ரூம்ஸ் தான் எடுப்பாங்க. அப்படியா? மனிஷ் இங்க வரும்போது அந்த 4 பேரும் இங்க வர்றதுண்டு. அப்புறம் அவருடைய பக்கத்து ரூம்ல தான் அவங்க தங்கியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயம் நீங்க இப்பதான் எங்களுக்கு சொல்றீங்க. இப்பதான் நீங்க சொல்றீங்க. ஸ்ரேயா, இவங்களை பீரோக்கு கூட்டிட்டு போங்க, எல்லாமே தெரியும். இல்லைங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. அங்க போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த மனிஷ் இதே சிட்டியில் தானே இருக்காரு. அவருக்கு என்ன அவசியம் மாசத்துல 2 தடவை இந்த ஹோட்டலில் தங்குறது? ஃப்ரெடி, இதை பற்றி மனிஷோட வீட்டாளுங்க தான் சொல்லணும். மனிஷ் மாசத்துல 2 தடவை எதுக்காக இங்கே தங்கணும்னு. அப்புறம் அந்த 4 பேர் யாரு அதையும் நாம கண்டுபிடிக்கணும். மனிஷ் கிரீன்வில்லி ஹோட்டல்ல இருந்தாரா? அவர் என்கிட்ட டெல்லி போறதா சொல்லிட்டு போனாரு. அவரை நிச்சயம் யாரோ கிட்னாப் பண்ணிருக்கணும். அப்புறம் கொலைக்காரர் அவரை கட்டாயப்படுத்தி இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. இங்கே பாருங்க, டூப்ளிகேட் ஐடென்டி கார்டு. உங்கள் புருஷன் அவங்க விருப்பப்படி தான் அந்த ஹோட்டலில் தங்கியிருக்காரு, ரோஷன்ற பேரில். இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, மிஸ்டர் மனிஷ் மாசத்துல 2 வாட்டி அந்த ஹோட்டலில் தங்குறாரு. கிட்டத்தட்ட இந்த விஷயம் 6 மாசமா நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி நான் என்ன சொல்றது? நீங்க எல்லாம் சிஐடிக்காரங்க. அவர் இந்த மாதிரி பண்றதுக்கான காரணம் என்ன நீங்களே சொல்லுங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு வேற ஏதாவது பொண்ணு கூட தொடர்பு? நான் அவர்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனால் அவர் எப்போ என்கிட்ட சொல்லுவார், அவர் என்ன மட்டும்தான் விரும்புகிறேன்னு. சரி, அவருக்கும் யாருக்காவது ஏதாவது விரோதம்? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் அவரை போய் யார் எதுக்காக கொல்ல நினைப்பாங்க? கொஞ்சம் கவனமா பாருங்க. இவங்க 2 பேருடைய ரூம் மனிஷ் சாரோட ரூமுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இவங்க ரோஹித் அப்புறம் பிரபாத். ரோஹித் அப்புறம் பிரபாத்தா? ஆனால் இவங்க ரவி இன்னும் விவேக் ஆச்சு. இல்லை, இவங்க ரோஹித் அப்புறம் பிரபாத் மனிஷோட சின்ன வயசு நண்பர்கள். இவங்க 2 பேரும் கூட அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாங்களா? ஆமாம் மேடம், மனிஷ் எந்த ஹோட்டலில் தங்குறாரோ அதே ஹோட்டலில் அதே ஃப்ளோரில் ரூம் புக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கு. இவங்க மனுஷ கொண்டதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவங்கெல்லாம் மனுஷோட சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள். உங்களோட அட்ரஸோ இல்லாட்டி நம்பரும் உங்ககிட்ட இருக்கா? அவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புது இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. ரோஹித்தோட அட்ரஸ் கிடையாது, பிரபாத்தோடது இருக்கு. நீங்க வீட்லயா இருக்கீங்க? நீங்க டெல்லி போறதால சொன்னீங்க. முக்கியமான பொருளை மறந்துட்டேன், அதை எடுக்க திரும்ப வந்தேன்.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் வெளியில தான் இருக்கணும். ஒருவேளை யாராவது என்னை பத்தி வந்து கேட்டாங்கன்னா நான் வெளிநாடு போயிட்டேன்னு சொல்லிடு. எப்போ வருவாருன்னு தெரியாதுன்னு சொல்லு. நீங்க வெளிநாடு போறீங்களா? ஐயோ போகல, ஆனா போனேன்னு சொல்ல. இங்க பாருங்க, நீங்க உண்மை என்னன்றத சொல்லுங்க. ஏதாவது இடக்க முடக்கான காரியம் பண்ணிருக்கீங்களா? யாராவது கேட்டாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிடு. அட, இங்க என்ன நடக்குது? மிஸ்டர் பிரபாத் வீட்டில் இருக்காரா? அது இல்ல, ஆனா நீங்க மேம் நாங்கெல்லாம் சிஐடிஸ். சிஐடிங்களா? என் புருஷன் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருங்களா? உங்க ஹஸ்பண்ட் எந்த தப்பு பண்ணலன்னு கேளுங்க. போலியான பேர்ல ஹோட்டல் கிரீன் லில்லில இருந்திருக்காரு. அங்க அவரோட ஃப்ரெண்டு மனிஷை கொலை பண்ணிருக்காங்க. கொலையா? எஸ். வாங்க, வெளியே வாங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், ஒழுங்கு மரியாதை வெளியே வாங்க. போட்டு கொடுத்துட்டல என்ன நீ? பாருங்க சார், இவர் இங்கே தான் இருக்காரு. வாங்க. உங்களை எப்படி கவனிக்கணுமோ எங்களுக்கு நல்லா தெரியும். சோலங்கி சார், குட் ஆஃப்டர்நூன். வெரி குட் ஆஃப்டர்நூன் தாரிகா மேடம். என்ன கதை சார் இது? சாலோங்கேக்கு குட் ஆஃப்டர்நூனு, வெரி குட் ஆஃப்டர்நூன் தாரிகா மேடம்க்கு. இந்த வேற்றுமை எதுக்கு? அது என்னன்னா டாக்டர் சார், அவங்க அதிகமா தடயத்தை கொடுக்குறாங்க. சிஐடி மேல அவங்களுக்கு கொஞ்சம் பாசம் அதிகம். அப்ப சரி, நீங்க அவங்க கிட்டயே தடயத்தை வாங்கிக்கங்க. அப்புறம் நான் எதுக்கு? பாய். சார் சார் அட சாலங்கி சார் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க சார். வேற என்ன பண்றது? அட அபிஜித் சார் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. அப்போ வேற என்ன அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம் என்னன்னா, அபிஜித் சார் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அது வந்து தாரிகா மேடம் தான் ஆதாரங்களை கொடுக்குறாங்க. ஆனா உண்மையா கேஸ சால்வ் பண்ணி வைக்கிறது யாரு? நீங்க மட்டும் தானே. குட் பை, குட் பை. வெரி குட். கரெக்டா அபிஜித் சார்? இந்த அர்த்தத்துல தானே சொன்னீங்க? ஆமாமா, கரெக்டா தான் சொல்லியிருக்கான். சரி, எதுக்காக எங்களை கூப்பிட்டுருக்கீங்க? ஏதாவது எமர்ஜென்சியா? இப்போதைக்கு இந்த புல்லட்டை பத்தி தான் பேசணும். இது மனிஷ் மேல பட்டதா? ஆமா, கரெக்ட். இந்த குண்டு மனிஷோட உடம்புல இருந்து எடுத்தது. அப்புறம் ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க அதிலிருந்து போவீங்க. இந்த புல்லட்ஸ் இந்த கன்ல இருந்து தான் வந்தது. உங்களுக்கு அந்த ரூம்ல கிடைச்சது ஒருவேளை மனிஷோட கன்னா இருக்கலாம் சார். ஒருவேளை இது கொலைக்காரனோட கன்னா கூட இருக்கலாம்ல. அப்புறம் அவசரத்துல அவன் அந்த கன்னை அங்கேயே விட்டுட்டு போயிருக்கலாம். இல்லை ஸ்ரேயா, அப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த கன்னு கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது மனிஷோடது தான். அப்படி நீங்க இந்த புல்லட்டை கவனமா பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒரு மார்க் தெரியும், பிளண்ட் மார்க். புல்லட் ரீவவுண்ட் ஆகும்போது தான் இந்த மாதிரி மார்க் வரும். அதாவது ஏதாவது ஃபோர்ஸான பொருள் மேல இடிச்சு திரும்பி வரும்போது தன்னோட திசையை மாத்திக்கும். கரெக்ட் அபிஜித். இந்த புல்லட்லயும் அதான் நடந்திருக்கு. இந்த புல்லட் வேற எங்கேயோ போய் இடிச்சு அப்புறம் அது தன்னுடைய திசையை மாத்திருக்கு. அப்படின்னா மனிஷ் ஷூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அது செவுத்து மேல பட்டு திரும்ப இவர்கிட்ட வந்திருக்கு. இவருக்கே தெரியாம இவரோட மரணத்துக்கு இவர் காரணமா இருந்திருக்காரு. ஆனா சார், ஹோட்டல் ரூம்ல மற்ற புல்லட்ஸ்லாம் நமக்கு கிடைச்சதில்ல, அதெல்லாம் எப்படி? அந்த புல்லட்ஸ் எல்லாமே இந்த கன் தான், இதில் ஷூட் பண்ணது தான். அப்படின்னா எல்லா புல்லட்ஸையும் மனிஷ் தான் ஷூட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ரூம்ல வேற யாருமே இல்லையா? அப்படி ஒன்றும் தோணலை. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு. ஒருவேளை அந்த கொலைக்காரன் கிட்ட நாட்டு துப்பாக்கி இருந்திருக்கலாம். புல்லட் வெளியே வராத துப்பாக்கி இருந்திருக்கலாம். ஒரு நிமிஷம். சந்தேஷ் சொல்லுங்க. அப்படியா? சரி சரி, நான் 4 மணிக்கு வரேன். ஓகே பாய். சந்தேஷ் உனக்கு தெரியாதா? தெரியாது. சீரியஸ்லி தெரியாதா? மை காட், என்ன பண்ற தாரிகா நீ? நீ சந்தேஷ பத்தி அபிஜித் கிட்ட சொல்லவே இல்லையா? வெரி பேட். சார், நான் என்ன பண்றது? எனக்கு அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. என்ன வாய்ப்பே கிடைக்கல? இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்பவே சொல்லலாமே. யார் அந்த சந்தேஷ்? அது அவர் சென்ட்ரல் ஆப்பில் வேலை பார்க்குறாரு. டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி. அவர் தான் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குறவரு. ஓஹோ, அப்படியா? அவரா? நான் என்ன நினைச்சேன்னா, நீ என்ன நினைச்ச? இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, அது வந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. பாவம், உனக்கு தெரியாது. நவ் ரிலாக்ஸ். இப்போ தெரிஞ்சதில்ல, ரிலாக்ஸ். அது ஆக்சுவலி மனிஷோட ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு. ஸோ அதை வாங்க தான் 4 மணிக்கு போகிறேன். ஓகே. எனக்கும் ஃபோன் வந்திருக்கு. ஹலோ. ஓகே நாங்கள் வரோம். தாரிகா மேடம், நீங்கள் போய் சந்தேஷை பாருங்க. இதுக்குள்ள நாங்கள் போய் ரோஹித்தையும் பிரபாத்தையும் பார்த்துட்டு வரோம்.
நீங்க எங்களுக்கு ஒழுங்கா என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதை தான் நாங்களும் தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஆக்சுவலாக என்ன விஷயம் அது? சார் சார் என்ன விஷயம் சார்? ஆமா சார், எனக்கு எதுவும் புரியலையே. எங்களை மாதிரி கௌரவமான ஆளுங்களுக்கு சிடி பீரோல என்ன வேலை? சார் இந்த கௌரவமானவங்க ரொம்ப நல்லா காமெடி பண்ணுவாங்க சார். சார் என்ன காமெடி சார்? மனிஷா தெரியுமா? மனிஷா? அட மனிஷா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிக்கில். அதனால தானே மாசத்துல 2 நாள் அந்த ஹோட்டலுக்கு போய் அவர் கூட தங்குறாங்க. கேள்வி என்னன்னா, மனிஷை எதுக்காக கொன்னீங்க? கொலையா? ஏன் புருஷன் கொலை பண்ணாரா? என்ன சார் பேசுறீங்க? நாங்க யாரும் கொலை பண்ணல சார். எதுவும் பண்ணல அப்போ சார். துப்பாக்கி சத்தம் கேட்டு ஹோட்டலை விட்டு எதுக்காக ஓடி வந்தீங்க? அப்போ டெல்லி போறேன்னு சொல்லிட்டு நீங்க போனது ஹோட்டலுக்கா? அங்க போய் என்ன பண்ணீங்க? இவங்க ஹோட்டல்ல போய் தங்கறது மட்டும் இல்ல, பொய்யான அடையாளத்தை சொல்லியிருக்காங்க, போலியான ஐடியா கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இப்ப மட்டும் என் கையில ரொட்டி கட்ட இருந்திருந்தா நீங்க என்ன இருப்பீங்கன்னு தெரியும். சார் ஒரு நிமிஷம், என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சொல்லுங்க. சார் நீங்க தப்பா நினைக்கலாம், ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க, என்ன விஷயம்? சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, இன்னும் இல்லை. ஏன் சார் அப்பனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணவங்களோட வழி என்னன்னு உங்களுக்கு தெரியாது சார். சார் நாள் முழுக்க வேலை செய்கிறோம், டயர்டாகி வீட்டுக்கு போகும்போது அப்போ பொண்டாட்டிக்கு பண்ணுற கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கு சார். சார் அதனால தான் நாங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸும் மாசத்துல 1-2 தடவை வெளியே மீட் பண்ணி பேசிக்குவோம் சார். கொஞ்சம் சேஞ்சா இருக்கும், கொஞ்சம் மாற்றம் இருக்கும் சார். அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கதை பேசிக்குவோம், அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே, நீங்க கதை பேசிக்கிட்டே அந்த மனுஷ கொலை பண்ணிட்டீங்களா? இல்ல சார், நாங்க எதுக்கு சார் அவனை கொல்ல போறோம்? அவன் எங்க நண்பன் சார். அந்த மனுஷன் உங்களோட ஃப்ரெண்டுன்றீங்க, அப்புறம் எதுக்காக ஹோட்டலை விட்டு ஓடுனீங்க? சார் நாங்க கொஞ்சம் பயந்துட்டோம் சார். ஆமா சார். அப்படியா? இனிமே வீட்ல எப்படி காலடி எடுத்து வைக்கிறீங்கன்னு பாக்குறேன். இது நாள் வரைக்கும் நீங்க என்னுடைய அன்பான கோவத்தை தான் பார்த்திருக்கீங்க. இனிமே என்னுடைய உண்மையான கோவம் எப்படி இருக்கும்னு பாப்பீங்க. அப்புறம் ரோஹித், நீங்க இனிமே நீங்களும் வீட்டுக்குள்ள நுழைய வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே மீத இருக்கிற உங்க வாழ்க்கைய அந்த ஹோட்டல்லயே கழிச்சுக்கோங்க. உங்களோட பொருள் எல்லாத்தையும் அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். வா வா, இதுங்க இங்கேயே கிடக்கட்டும். சார் பாத்தீங்கல்ல, நீங்களே பாத்தீங்களா சார், எங்க பொண்டாட்டிங்க எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சார். சரி 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 சரி, இதெல்லாம் உங்க குடும்ப விஷயம், அதெல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, மனுஷிக்கு விரோதிங்க இருக்காங்களா? சார் அப்படியா? அந்த இல்ல மாதிரி சார். யாரும் இருக்கிறதா என்கிட்ட எதுவும் சொல்லல சார். அப்படியா? சரி, இந்த குமார் யாரு? குமார்? மாறா? குமார்? எந்த குமார்? குமார் யாரா? 302வது ரூம்ல தங்கியிருந்தாரே அவரு, மனிஷோட பக்கத்து ரூம்ல. சார் எங்களுக்கு எந்த ஒரு குமாரையும் தெரியாது சார். எங்களுக்கு குமார்ன்ற பேர்ல ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது சார். ஆமா சார். ஒரு நிமிஷம். ஹலோ தாரிகா மேடம். ஓகே ஓகே, சந்தேஷ் கிட்ட இருந்து விவரங்களை வாங்கிட்டீங்களா? கண்டிப்பா. தாரிகா மேடம், சந்தேஷ் எங்களுக்கு என்ன நியூஸ் அனுப்பியிருக்காரு? அப்படிப்பட்ட நியூஸ், அந்த நியூஸால இந்த கேஸே ஆட்டம் கட்டிடும். அப்படி என்ன சார் நியூஸ்? அதால இந்த கேஸே முடியுன்றீங்க? என்ன விஷயம்? என்ன விஷயம்னா, மனிஷோட இறப்புக்கு காரணம், உண்மையான காரணம் இப்பதான் தெரிஞ்சுது. உண்மையான காரணமா? சார் மனிஷ் இறந்து போனது குண்டு பட்டதுனால தானே சார்? இதான் அதிர்ச்சி. ஸ்ரேயா, நம்ம இந்த இடத்துல தான் ஏமாந்துட்டோம். மனிஷ் மரணம் குண்டு பட்டதுனால நடக்கல. அவருடைய மரணத்துக்கு காரணம் பாஸ்ட்ரோஜின் கார்பைடு. பெஸ்ட்ரோஜன் கார்பைடா? அப்படின்னா என்னது அது? பயங்கரமான கெமிக்கல். அப்படிப்பட்ட கெமிக்கலை மனுஷன் ஒரு தடவை தொட்டுட்டாலோ, அதாவது லைட்டா தொட்டாலும் அவனுடைய மரணம் உறுதி. அப்புறம் இந்த விஷம் மனிஷோட உடம்புல போனது அவருடைய கட்டவரல் மூலமா? கட்ட விரலால இவர் எங்க அந்த கெமிக்கலை தொட்டாரோ அங்க அந்த தோல் எரிஞ்சிடுச்சு. டாக்டர் சார், இந்த விஷம் பரவறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆக்சுவலாக இந்த விஷத்தை தொட்டதுக்கு அப்புறம் மனுஷன் சாவறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் இந்த 10 நிமிஷம் அந்த மனுஷனோட வாழ்க்கையோட ரொம்ப பயங்கரமான 10 நிமிஷமா இருக்கும். அவனுக்கு நிம்மதி இருக்காது, பயமா இருக்கும், அவனுக்கு ஹாலோசினேஷன் ஏற்படும். அப்படியே ரூம்ல யாரும் இல்லைன்னா கூட அவனுக்கு யாரும் இருக்கிற மாதிரியே தோணும். அப்புறம் இந்த பயத்தினால அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு புரியாது. அப்படியா? அப்படின்னா அந்த சமயத்துல அவரோட ரூம்ல யாருமே இல்ல. அப்புறம் ஆலோசினேஷன்னால அந்த ரூம்ல யாரோ இருக்கிறதாகவும் அவரை கொலை பண்ண முயற்சி பண்றதாகவும் நினைச்சுக்கிட்டாரு. அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அவர் சுட்ட புல்லட் எது மேலேயோ பட்டு ரிட்டன் இவர் மேல பட்டிருக்கு. புல்லட் பட்டதுனால இவர் சாகல, செத்தது விஷத்தினால, இல்லையா? ஆமா, கரெக்ட். அப்புறம் இந்த விஷம் எந்த பொருளை தொட்டதுனால இந்த உடம்புக்குள்ள போயிருக்குதுன்றது இதை பத்தியும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். பாஸ், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிடுச்சு. மனுஷுக்குள்ள விஷம் கட்ட விரல்லேருந்து போயிருக்கு. ஒரு வேலை பண்ணுவோம், இந்த ரூம் முழுக்க இந்த ஸ்ப்ரேவை அடிப்போம்.
இந்த ரூம்ல ஸ்ப்ரேவை அடிச்சதுக்கு அப்புறம் எங்க சிகப்பு கலர் தெரியுதோ அங்கதான் விஷம் இருக்கு. சரி வாங்க. ஒவ்வொரு இன்ச்சிலையும் அடிச்சு பாருங்க. சார் ஆ இந்த ரிமோட் ரெட் கலர் ஆயிடுச்சு. சார் இந்த தண்ணி பாட்டில் அப்புறம் கிளாஸஸும் கூட. அப்புறம் பஸ் இந்த டேபிள் இருக்கிற ஆஸ்ட்ரே, இந்த கபோர்டு ஹேண்டில் மேல கூட. சார் ஆ பாத்ரூமோட டேப் கலரும் மாறிடுச்சு. அப்போ இவ்வளோ இடங்கள்ல விஷம் பட்டிருக்கா? ஆமா சலங்கே, கொலகாரன் ஒவ்வொரு இடத்துலையும் விஷத்தை தடவிருக்கிறான், ஒவ்வொரு இன்ச்சிலையும் தடவிருக்கான். மனிஷ் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவருக்கு விஷம் பட்டிருக்கு. அவனுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது மனிஷை கொல்லணும்னு. ஆனா சார் ஒரு விஷயம் தான் புரியல. என்ன? அப்படி கொலைக்கார மொத்த பிளானிங்கும் பண்ணியிருந்தான்னா மனுஷ விஷத்தால தான் கொல்லணும்னு, அப்புறம் மனுஷ எதுக்காக ஷூட் பண்ணணும்? சார் அந்த விஷத்துக்கும் அவர் ஷூட் பண்ணதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்புறம் கொலைகாரங்க 2 பேர் மனுஷ கொல்றதுக்கு வேற வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க, ஆனால் ஒரே நேரத்தில். இவ்வளோ பெரிய கோஇன்சிடென்ட்டா? இது சாத்தியமா இருக்குமா சார்? சச்சின் சார் இங்கேருந்தோ சத்தம் வருது, ஆனால் ஆளை காணுமே சார். நிக்கில், உன்னால என்ன பார்க்க முடியாது, ஆனா என்னால உங்க எல்லாரையும் பார்க்க முடியுது. அட, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சார் வந்துட்டீங்களா சார்? நான் சொல்லலான்னு தான் நினச்சேன் சார். நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தபோது இங்கே இந்த இடத்துல நான் இந்த ஹோல்ஸை பார்த்தேன். அப்புறம் சார் இந்த ஹோல்ஸ் மூலமாக 301 ஃபுல்லாகவே இங்கேருந்து நல்லா தெரியுது சார். ஓ, சுவருக்கு நடுவுல ஓட்ட போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஹோல்ஸ குமார் தான் போட்டிருக்கணும். இங்க தங்கியிருந்த குமார் 301ல தங்கியிருந்த மனிஷ பார்க்கறதுக்கு. நிக்கில் சார் சாலிய கூட்டிட்டு வா. ஸ்ரேயா, கொஞ்சம் குமாரோட போட்டோவை காட்டுங்க. இந்தாங்க சார். இந்த முகத்தை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது. எங்கேயோ பார்த்துருக்கேன். இது தெரிஞ்ச முகம் தானே? ஆனால் சார் இந்த குமாரை நம்ம கண்டுபிடிக்கவே முடியலையே. இருந்தாலும் துஷ்யந்த், நான் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கேன் சார். ஆ, என்னாச்சு சார்? என்ன நீங்க கூப்பிட்டீங்களா? சீக்கிரம் சொல்லு. இந்த ஓட்டை இந்த சுவத்துக்கு நடுவில் யாரு உருவாக்கினது? சார் எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இது இங்க இல்ல சார். முன்னாடி இல்லையா? இல்ல சார். சரி போ. இந்த ஹோட்டல்ல யாருக்கும் எதுவும் தெரியல, போ. இந்த ஓட்டையை போட்டது நிச்சயமா குமாரா தான் இருக்கணும். மனிஷை கண்காணிக்கிறதுக்காக குமார் தான் கண்டிப்பா இந்த ஓட்டையை போட்டிருக்கணும். குமார், இப்போ தெரிஞ்சிடுச்சு இந்த குமார் யாருன்னு. இந்த மீசை வச்சிருக்கிற ஆளு, அதாவது குமார், வேற யாரோ கிடையாது, சுனைனா மேடம். நான் எதுக்காக அங்க வேஷம் போடணும்? அதை தான் நாங்களும் தெரிஞ்சுக்கணும். சுனைனாவா இருக்கிற நீங்க குமாரா எதுக்கு மாறுனீங்கன்னு சொல்லுங்க. ஏன் வேஷத்தை மாத்திக்கணும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சரி, உங்களுக்கு எதுவும் புரியலன்னா அப்போ ஒன்று மட்டும் சொல்லுங்க. நீங்க எதுக்காக உங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணீங்க? நான் மனுஷ கொலை பண்ணல. அப்புறம் கட்டின பொண்டாட்டியே புருஷனை கொலை பண்ணுவாளா சொல்லுங்க? ஒரு சிஐடி அனுபவத்துல நாங்க பல பேரை பார்த்துருக்கோம். புருஷன் பொண்டாட்டிங்க 2 பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா மாறுறாங்க. எங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் நான் எதுக்காக அவரை கொல்ல போறேன்? அப்ப வேஷம் போட்டு எதுக்காக நீங்க அங்க போனீங்க? எனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அடிக்கடி அவர் ஏதோ ஊருக்கு போறேன்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் தங்குறாருன்னு எனக்கு விஷயம் தெரிஞ்சது.
2-3 தடவை நான் அவர்கிட்ட கேட்டும் பார்த்துட்டேன். ஆனால் அவர் உண்மையை சொல்லலை. அவர் மேலே எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு. அதனால அவரை கையும் கழுவமாக பிடிக்கணும்னு நினச்சேன். அப்புறம் எங்கே பிடிக்கல, செவத்தில் ஓட்டையை போட்டு என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? நான் பார்க்கணும்னு நினச்சேன். ஹோட்டல் ரூமில் மனிஷ் அப்படி என்ன பண்ணுறாரு அதை செய்யறதுக்கான சுதந்திரம் வீட்டில் கிடைக்கலன்னு நான் ஃபோட்டோஸ் கூட எடுத்தேன். அப்போ தான் என் முன்னாடி அவரால் பொய் சொல்ல முடியாதுன்னு நினச்சேன். சார், இன்னும் எவ்வளோ நேரம் நாங்கள் இங்கே இருக்கணும் சார்? அதான் சொன்னோம்ல சார், அவன் கொலைக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்ட்டு. நான் சொல்றத நல்லா கேளுங்க. மனுஷ கொலை பண்ணவங்க கிடைக்கிற வரைக்கும் யாரும் எங்கேயும் போகக்கூடாது. ஹோட்டலோட 3ஆவது ஃப்ளோரில் உங்களை தவிர வேற யாரும் இல்லை. விஷம் உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் மனுஷ அந்த இடத்துக்கு தான் வர போறாருன்னு. எங்க 3 பேரை தவிர அவளுக்கும் தெரியும். யார் அவங்க? மனிஷோட செக்ரட்டரி திஷா. குட் மார்னிங் சார். மனிஷோட ஹோட்டல் புக்கிங்ஸ் அப்புறம் அவரோட வேலை எல்லாத்தையும் அவ தான் பார்த்துப்பா. திஷா எங்க இருக்காங்க? அப்பா, நீங்க சிஐடி திஷா மேடம், உங்க பாஸ் மனிஷோட கொலையை பத்தி பேசணும் கொஞ்சம். கண்டிப்பா சார். முதல்ல சொல்லுங்க, நீங்க காஃபி, டீ இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. அட, எப்படி அவசியம் இல்லைன்னு சொல்லுவீங்க? இவ்வளோ வெயிலா இருக்கு, லெமன் ஜூஸ் அது குடிங்க. எனக்கு ஒன்று. இந்தாங்க சார். வேண்டாம். லெமன் ஜூஸ் தான் சார், குடிங்க. நீங்க எடுத்துக்கலாம். நோ தேங்க்ஸ். ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. அட, லெமன் ஜூஸ் தாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ். சரிங்க, சரி சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? திஷா மேடம், உங்களோட பாஸ் ஹோட்டல் புக்கிங்லாம் நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? ஆமாங்க. அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் மனிஷ் டெல்லிக்கு போகல, இங்க இருக்கிற ஹோட்டல்ல தான் தங்குறாருன்னு. இத்தனை விஷயம் தெரிஞ்சு கூட நீங்க ஏன் அவரோட ஒய்ஃபு கிட்ட சொல்லல? இங்க பாருங்க, மிஸ்டர் மனிஷ் தான் என்னுடைய பாஸ். சொன்னேன்னா மேடம் இல்லை. அப்புறம் என்கிட்ட அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சேன். அதுக்காக தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. என்ன நடக்குது? யாரோ யாரோ என்ன கொல்ல நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, யாரு என்ன கொல்ல நினைக்கிறாங்க? யாரு என்ன கொல்ல நினைக்கிறாங்க? யாரு என்ன கொல்ல நினைக்கிறாங்க? யாரு ஆன்டிடோட் யாரு யாரு இது? யாரு 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 யார் கொல்ல? யாரு அது? லெமன் ஜூஸ்ல என்ன மிக்ஸ் பண்ணிருந்த? நான் எதையும் கலக்கல. நான் ஒன்றும் விஷத்தை எதுவும் கலக்கல. நான் சொல்லவே இல்லை விஷத்தை கலந்துட்டு. சச்சின், சீக்கிரம் சச்சின். ரெடி? ஒண்ணும் இல்ல. ரெடி? ஒண்ணும் இல்ல. யாரோ என்ன கொல்ல நினைக்கிறாங்க. யாரு யாரு? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ரெடி? 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 ரொம்ப அற்புதம். உங்க விருந்தோம்பல் ரொம்ப நல்லா இருக்கு. லெமன் ஜூஸ் கொடுக்குறன்ற பேர்ல சிஐடி ஆஃபீஸருக்கே விஷம் கொடுத்துருக்கீங்க. பாருங்க, நான் எதுவும் பண்ணல. என்கிட்ட வராதீங்க. நான் யாருக்கும் எந்த விஷயத்தையும் கொடுக்கல. கிட்ட வராதீங்க. நான் யாரையும் கொல்லல. நான் யாரையும் கொல்லல. எங்க தப்பிச்சு ஓடுற திஷா? ஒன்ன மாதிரி ஆளுங்களை எப்படி கவனிக்கணுங்கிறத சிஐடி ஆஃபீஸருக்கு நல்லா தெரியும். அந்த மனுஷ கொல்றதுக்காக 2 வருஷமா பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் நான் அதுல வெற்றியும் அடைஞ்சிட்டேன். மனிஷ் அப்படி என்ன கெடுதல் உங்களுக்கு பண்ணியிருக்காரு? என்ன பாவம் பண்ணானா? என்னோட அப்பா. இன்னைக்கு என் அப்பா இந்த உலகத்துல இல்லைன்னா அதுக்கு மொத்த காரணமும் அவன்தான், மனிஷ். என் அப்பாவை ஏமாத்தி எங்க ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் அவன் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டான். நாங்க நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். என் அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டு தன்னோட உயிரையே இழந்துட்டாரு. அப்புறம் நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், அந்த ஆளை நான் உயிரோட விட மாட்டேன்னு. அதனால அவரோட செக்ரட்டரியா நீ ஜாயின் பண்ண, அவரை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்ட. மனிஷோட ஒய்ஃப் சுனேனா அந்த ஹோட்டலுக்கு வர அன்னைக்கு நீ நினைச்ச பிளானை கரெக்டா செஞ்சு முடிச்சிருக்க. அப்பதான் எல்லா சந்தேகமும் சுனேனா மேல போகும்ல, அதானே? ஆமா. அப்புறம் இந்த வேலைக்காக நான் ஜாலியை தேர்ந்தெடுத்தேன். அப்புறம் மொத்தமாக 2 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தேன். வேலைக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபா, அப்புறம் வேலை முடிஞ்சதும் 1 லட்சம் ரூபா. ஆமா சார், எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு சார். அதனால தான் இந்த தவறான வழியை தேர்ந்தெடுத்தேன். எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு சார். யாரோ சரியா சொல்லியிருக்காங்க, பணம், பேராசை, பழி வாங்குதல் ஒரு மனுஷனை குருடன் ஆக்கும்னு. ஒன்றை மறைக்க இன்னொரு தப்புன்னு போய்கிட்டே இருப்பான். நீங்க மனுஷ கொண்டது மட்டும் இல்லாம
சிஐடி ஆஃபீஸரோட உயிரை எடுக்க பார்த்துருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். கூட்டு போங்க. வா, போலாம். அட ஃப்ரெடி, இப்போ உன் உடம்புக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நல்லதா போச்சு. நல்ல நேரத்தில் நான் டாக்டர் கிட்ட போயிட்டேன். இல்லைன்னா என் உயிரே போயிருக்கும் சார். கைக்கு எதுக்குப்பா அந்த கிளவுஸு? நீ கிரிக்கெட்டை விளையாட போற? சார், இனிமே நான் ஒவ்வொரு பொருளையும் கிளவுஸ் போட்டு தான் சார் தொடுவேன். அட ஃப்ரெடி, ஒரு சிஐடி ஆஃபீஸருக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி பயப்படுற? இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. எவ்வளோ வேலை இருக்கு. அந்த கிளவுஸை கழட்டி போடு.